விஜயோட தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சியா பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க அரசியலாக வந்து அவங்க 2026 தான் ஒர்க் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம என்னன்றது இல்லை. இப்போ அடிப்படையா பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பாக்குறோம்ல. இல்லை, அடிப்படையாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கட்சி அவங்க ஆக்டிவா செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம சொல்ல முடியும். திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வர்றதை எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே வரலாம். நான் ஆனால் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ஒன்று இருக்கணும், பண்ணிட்டு வரலான்றது என்னுடைய. வெற்றிமாறனுக்கு நிறைய சமூக பார்வை இருக்கு. இப்போ வெற்றிமாறனும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. விடுதலை படங்கள்ல வந்து இந்த ஊழியர்கள் அழைத்து சென்று சரியாக சம்பளம் வழங்கப்படவில்லை சொல்லி தென்காசியில் ஒரு புகார் நடக்கும். உண்மையிலேயே சம்பளம் சரியா வழங்கப்படுகிறதா இல்லைன்னா அது மாதிரி புகார்? அது அந்த மாதிரி புகார்கள் இருந்தால் அது அவங்கள தான் நீங்க கேட்கணும். அது என்ன புகார் கொடுத்தனால? ஆமா, அதான் அது அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. அவங்க புகார் உங்க மேல சொல்றாங்க. சினிமா அழைத்துட்டு போய் அதுதான் நீங்க அவங்கள தான் கேட்கணும். அது கிளாரிஃபை அவங்கள இப்ப பண்ண சொல்லணும் நீங்க. சார், இப்ப இந்த படங்களே வந்து ஆற்று மணல் கொலையை தடுப்பேன், அரசியல்வாதிகள் கல்வி நிறுவனங்களை வந்து பறிக்கப்படும், இது போன்ற கொள்கைகள்லாம் நான் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சா அப்படின்னு சொல்றேன். இது வந்து நான் திரும்ப சொல்றேன், சட்டையர்னா தெரியுமா உங்களுக்கு? சட்டையர், ஓகேவா?